சிவப்பு சிவப்பாக திட்டாக அங்கங்கே லேசாக அந்த அரிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். சரி, சும்மா தானே அரிக்குதுன்னு நீங்கள் அதை விட்டுருவீங்க. மீண்டும் மீண்டும் அந்த அரிப்போடு தோலில் வந்து ஃபோர் ஸ்கின் போகும் இல்லையா, அங்கே வந்து சின்ன சின்ன சுருக்கங்கள் ஏற்பட்டு தோல் உள்ளே தள்ள முடியாமல் போகும். அல்லது உள்ளே தள்ளிவிட்டால் திரும்ப மூட முடியாமல் போகிறபடியாக அந்த தோல் சுருக்கம் ஏற்பட்டுவிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு புண்ணு ஏற்பட்டால் இதற்கு ஆரம்பத்தில் ஃபைமோசிஸ்ம்பாங்க. அப்புறம் வெளித்தோல் மூட முடியாமல் போய் அங்கங்கே வீக்கம் ஏற்பட்டு முட்டைகோஸ் போல் வெள்ளை வெள்ளையாக படியும், பிளேடால் அழுத்த மாதிரி. அல்லது வெளித்தோல் மூடும்போதோ திறக்கும் போதோ அப்போ என்ன ஆகும், உள்ளே தள்ளும் போது அந்த வெடிப்பில் இருந்த ரத்தங்கள் ஏற்படும், பிளேடால் அழுத்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் அது புண்ணாக மாறிடும். அப்புறம் டாக்டர்கிட்ட நீங்கள் போய் காட்டுவீங்க. தோல் டாக்டர் இதை பார்த்துட்டு இந்த மேல் தோலை நீக்கணும் அப்படிம்பாங்க. ஆப்ரேஷன் செஞ்சு தாங்க எடுக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா நிறையா களிம்புகள் கொடுப்பாங்க. ஆயின்மெண்டெல்லாம் போட்டாலும் அது சரி வராமல் சில நேரம் போய்விடும். அப்படின்னா ஆப்ரேஷன் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் நீங்கள் எங்களை அணுகினால் அதை வந்து ஒரு 3 நாள் முதல் 5 நாளுக்குள்ளே நாங்கள் அதை சரி பண்ணி கொடுக்குறோம். சாதாரணமாக ஆப்ரேஷனே செய்யாமலேயே சரி பண்ணக்கூடிய மருந்து எங்ககிட்ட இருக்குங்க. அது குழி தைலமாக இறக்கி நாங்கள் வச்சுருக்கோம், அதை கொடுப்போம். அதை நீங்கள் தடவி கொண்டே வந்தாலும் அந்த புண்ணு மறைந்து விடும். அதனால் இது பயப்பட வேணாம். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி லேசான புண்ணு வந்த உடனே எங்களை அணுகுங்க. ஃபைமோசிஸ் என்று அழைக்கக்கூடியது பாரஃபைமோசிஸ், அதுக்கப்புறம் வந்து கேண்டிடா என்று அழைக்கக்கூடியது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், பலானிட்டிஸ் என்று அழைக்கக்கூடிய புண்ணுக்கும் எங்ககிட்ட மருந்து இருக்குங்க. ஆணூறுக்குள்ள எந்த விதமான புண்ணு வந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடிய மருந்து எங்ககிட்ட இருக்குங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். உடனே நீங்கள் அந்த இடத்த கவனிங்க. அரிப்பு ஏற்பட்டால் விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம். எந்த ஒரு விஷயம்னாலும் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கலந்து பேசி அதுக்கான மருந்தை நீங்கள் வாங்கிக்கங்க.